ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி மன்னன் யயாதியோட 5 புதல்வர்களான யது, துர்வசு, அனு, திருஹ்யு மற்றும் பூரு இவங்களில் பூருவோட வம்சத்தை வர்ணித்தார். தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார். பரீட்சித், அணுவுக்கு சபானரன், சக்ஷு, பரோக்ஷன்னு 3 புதல்வர்கள். சபானரனுக்கு காலநரனும் அவனுக்கு ஸ்ருஞ்சயனும் பிறந்தாங்க. ஸ்ருஞ்சயனுக்கு ஜனமேஜயன், ஜனமேஜயனுக்கு மகனா மகாசீலன், அவனுக்கு மகனா மகாமனஸ் பிறந்தாங்க. மகாமனசுக்கு உசீனரன், திதிக்ஷுன்னு 2 குமாரர்கள். சிபி, வனன், சமி, தக்ஷன் இவங்க 4 பேரும் உசீனரனோட குமாரர்கள். இதில் சிபிக்கு விஷதாபன், சுவீரன், மத்ரன், கைகையன்னு 4 புத்திரர்கள். மகாமனசோட மற்றொரு மகனான திதிக்ஷுக்கு ருசத்ரதன் மகன். அவனுக்கு மகன் ஹேமன். ஹேமன் பிள்ளை சுதபஸ், சுதபஸுக்கு பலிங்கிற மகன் பிறந்தான். மன்னனான பலியோட மனைவிக்கு தீர்க்கதமஸ்ங்கிற முனிவரோட அருளால் 6 புதல்வர்கள் பிறந்தாங்க. அவங்க அங்கன், வங்கன், கலிங்கன், சுஹ்மன், புண்ரன், ஆந்திரன். இந்த 6 பேரும் பாரத வருஷத்தோட கீழ் திசையில் அவங்கவங்க பெயர்லையே 6 தேசங்களை தோற்றுவிச்சாங்க. அங்கனோட மகன் கணபானன், கணபானனோட மகன் திவிரதன், திவிரதன் மகன் தர்மரதன், தர்மரதன் மகன் சித்ரரதன். இந்த சித்ரரதன் தான் ரோமபாதன்கிற பேரில் புகழடைஞ்சவன். அயோத்தி மன்னனான தசரதன் இவனோட நண்பன். ரோமபாதனுக்கு மக்கட்பேறு இல்லாததுனால தசரதன் தன்னோட மகளான சாந்தியை அவனுக்கு தத்துப்பெண்ணாக கொடுத்தான். ஒரு சமயம் ரோமபாத மன்னனோட ராஜ்யமான அங்கதேசத்தில் பல ஆண்டுகளாக இந்திரன் மழையே பெய்விக்கலை. அதனால் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ ரோமபாத மன்னனால் அனுப்பப்பட்ட கணிகை பெண்கள் தங்களோட நாட்டியம், கீதங்கள், வாத்தியங்கள் போன்றவற்றினால ரிஷிஸ்ருங்கரை மயக்கி அங்கதேசத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. உடனே கனமழை பெஞ்சது. நாட்டில் பஞ்சம் தீர்ந்தது. அப்புறம் ரோமபாதரோட பெண் சாந்தையை ரிஷிஸ்ருங்கர் மணந்தார். இந்த ரிஷிஸ்ருங்கர் விபண்டக முனிவரோட புதல்வர், மானோட வயிற்றில் தோன்றினவர். மக்கட்பேறு இல்லாத தசரத மன்னனுக்கு மருத்தேவர்களை தேவதைகளாக கொண்ட புத்திர காமேஷ்டி வேள்வியை இவர் செஞ்சு வச்சார். அதனால் தசரதனுக்கு 4 குமாரர்கள் பிறந்தாங்க. குழந்தை பேறு இல்லாத ரோமபாதருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அவன் பேர் சதுரங்கன். சதுரங்கன் மகன் பிருத்துலாக்ஷன். பிருத்துலாக்ஷனுக்கு பிருகத்ரதன், பிருகத் கர்மா, பிருகத் பானுன்னு 3 குமாரர்கள். பிருகத்ரதனோட மகன் பிருகன்மனஸ். அவன் பிள்ளை ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் மனைவி சம்பூதி. சம்பூதி வயிற்றில் பிறந்தவன் விஜயன். விஜயன் மகன் திருதி, திருதி மகன் திருதவிரதன். அவனோட பிள்ளை சத்கர்மா. சத்கர்மாவோட மகன் அதிரதன். இந்த அதிரதனுக்கு பிள்ளை பேரு இல்லை. ஒரு நாள் கங்கையில் நீராடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பெட்டி மிதந்து வர்றதையும் அதில் ஒரு குழந்தை இருக்கிறதையும் பார்த்தான். குந்தி கன்னிகையாக இருந்தப்ப சூரிய பகவானோட அருளால் இந்த குழந்தை பிறந்தது. திருமணமாகிறதுக்கு முன்னமே பிறந்ததுனால வெட்கமடைஞ்ச குந்தி அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வச்சு கங்கையோட நீரோட்டத்தில் விட்டுட்டா. இப்போ அந்த குழந்தையை பெற்ற அதிரதன் அதை தன்னோட குழந்தையாக வளர்த்தான். அந்த குழந்தை தான் கர்ணன். அங்கதேச மன்னனான கர்ணனோட மகன் விருஷசேனன். யயாதியோட 3வது மகன் திருஹ்யுவோட மகன் பப்ரு. பப்ரு மகன் சேத்து. சேத்துவோட மகன் ஆரப்தன். ஆரப்தன் மகன் காந்தாரன். காந்தாரன் மகன் தர்மன். தர்மன் மகன் திருதன். திருதன் பிள்ளை துர்மனன். அவனோட மகன் பிரச்சேதஸ். பிரச்சேதஸுக்கு 100 புத்திரர்கள் பிறந்தாங்க. இவங்க வடதிசைக்கு போய் அங்கே வசித்த மிலேச்சர்களுக்கு மன்னன் ஆனாங்க.
யயாதியோட 2வது மகனான துர்வசுக்கு வஹ்னின்னு ஒரு மகன். அவனோட மகன் பர்கன். பர்கன் மகன் பானுமான். பானுமான் மகன் திரிபானு. அவனோட மகன் பெருமணம் படைச்ச கரந்தமன். கரந்தமன் பிள்ளை மருதன். மருதனுக்கு பிள்ளை பேர் இல்லாததுனால பூர்வ வம்சத்தில் உதிச்ச துஷ்யந்தனை தன்னோட வளர்ப்பு மகனாக ஆக்கிக்கிட்டான். பூர்வை தவிர மற்ற பிள்ளைகளுக்கு அவங்க தகப்பனாரான யயாதியோட சாபத்தினால அரசுரிமை இல்லாததுனால துஷ்யந்தன் மருதனுக்கு வளர்ப்பு மகனாக ஆகியிருந்தும் அரச மோகத்தினால திரும்ப தன்னோட பூர்வ வம்சத்துக்கே போயிட்டான். பரீட்சித் இப்போ யயாதியோட மூத்த மகனான யதுவோட வம்சத்தை சொல்கிறேன் கேள். மன்னன் யதுவோட வம்சச்சரித்தம் ரொம்பவும் தூய்மையானது. மனிதர்களோட பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது. இந்த சரித்திரத்தை கேட்கிறவன் அத்தனை பாவங்களில் இருந்தும் விடுதலை அடையறான். யது வம்சத்தில் தான் பரமாத்மாவான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மானிட திருமேனி தாங்கி ஸ்ரீ கிருஷ்ணனா திருவதாரம் பண்ணினார். யதுவுக்கு பெரும் புகழ் வாய்ந்த சஹஸ்ரஜித், குரோஷ்டா, நலன், ரிபுன்னு 4 புத்திரர்கள் இருந்தாங்க. சஹஸ்ரஜித்துக்கு சதஜித் மகனா பிறந்தான். இவனுக்கு மகாஹயன், வேணுஹயன், ஹைஹயன்னு 3 புதல்வர்கள். ஹைஹயன் மகன் தர்மன். தர்மன் மகன் நேத்ரன். நேத்ரன் மகன் குந்தி. குந்தியோட மகன் சோஹஞ்சி. சோஹஞ்சியோட மகன் மகிஷ்மான். அவனோட மகன் பத்ரசேனன். பத்ரசேனனுக்கு துர்மதன், தனக்கன்னு 2 புதல்வர்கள். தனகனுக்கு கிருத்தவீரியன், கிருத்தாக்னி, கிருத்தவர்மா, கிருத்தௌஜசன்னு 4 புத்திரர்கள். கிருத்தவீரியனோட மகன் கார்த்தவீரியார்ஜுனன். இவன் 7 தீவுகளுக்கும் ஒரே சக்கரவர்த்தி. பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட அம்சாவதாரமான தத்தாத்ரேய முனிவர்கிட்ட இருந்து யோக வித்தைகளை கற்று அனிமா முதலான 80 சித்திகளையும் பெற்றான். இந்த நில உலகத்தில் வேள்வி, கொடை, தவம், யோகம், சாஸ்திர அறிவு, பராக்கிரமம், எவரையும் வெல்லக்கூடிய ஆற்றல் முதலான குணங்களில் இவனுக்கு ஈடா இதுவரைக்கும் எந்த ஒரு மன்னனும் இருந்ததில்லை, இனி இருக்க போகிறதும் இல்லை. 1000 கரங்கள் படைத்த இவன் 85,000 ஆண்டுகள் ஐம்புலன்கள் மற்றும் மனசின் வாயிலா உலகியல் இன்பங்களை குறைவர நுகர்ந்தவன். இந்த காலத்தில் இவனோட உடல் வலிமை கொஞ்சமும் குறையலை. தன்னோட செல்வங்கள் குறைஞ்சிடுமோங்கிற சிந்தனையும் இல்லை. அவனோட செல்வம் குறையறதெங்க? இவனோட பேரை நினைச்சாலே மற்றவங்க தொலைச்ச பொருளும் திரும்ப கிடைச்சிடும். அப்படிப்பட்ட பெருமை பெற்றவன். இவனோட ஆயிரக்கணக்கான புதல்வர்களில் ஜெயத்வஜன், சூரசேனன், விஷபன், மது, ஊர்ஜிதன்கிற 5 புதல்வர்களே மீதம் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே போரில் பரசுராமரால் கொல்லப்பட்டாங்க. ஜெயத்வஜன் மகன் தாளஜங்கன். அவனுக்கு 100 புதல்வர்கள். இவங்க தாளஜங்கர்கள்னு புகழ் பெற்றாங்க. ஔர்வ முனிவரோட அருட்சக்தியின் மூலமாக சகர மன்னன் இவங்களை கொன்னான். இந்த 100 பேரில் மூத்தவன் வீதிஹோத்ரன். அவனோட பிள்ளை மது. மதுவுக்கும் 100 குமாரர்கள். இவங்களில் மூத்தவன் விருஷ்ணி. பரீட்சித். இந்த மது, விருஷ்ணி, யது இவங்களை முன்னோடியாக கொண்டு இவங்களோட வம்சம் மாதவர்கள், விருஷ்ணிகள், யாதவர்கள்னு அழைக்கப்படுது. யதுவோட 2வது மகன் குரோஷ்டா. அவனுக்கு விருஜினவான் மகன். விருஜினவானோட மகன் ஸ்வாஹி. அவனோட மகன் ருசேகு. ருசேகுவோட மகன் சித்ரரதன். அவனோட பிள்ளை சசபிந்து. அவன் சிறந்த யோகி. பெரும் செல்வம் படைத்த போகி. பெரும் திறன் படைத்த வீரன். இவன் யானை, குதிரை, தேர், அழகான பெண்கள், பானங்கள், பெரும் நிதி குவியல்கள், நறுமண மாலைகள், நல்ல புத்தாடைகள், நன்மரங்கள், பெரும் திறன், பாசம், மணிகள், வெண்கொற்றக்குடை, புஷ்பக விமானம் முதலான 14 ரத்தினங்களுக்கும் ஒப்பற்ற தலைவன். பூமண்டலத்தை ஒரு குடையின் கீழ் ஆண்ட சக்கரவர்த்தி. தோல்வியே காணாதவன்.
பகை வென்றவன், புகழோட எல்லையை தொட்டவன். இவனுக்கு 10,000 மனைவிகள். ஒவ்வொரு மனைவி கிட்டையும் 1,00,000 புத்திரர்களை பெற்றான். இப்படி அவனுக்கு 100 கோடி புதல்வர்கள். இவங்களில் பிருத்துஸ்ரவா முதலான 6 புதல்வர்கள் முக்கியமானவங்க. பிருத்துஸ்ரவாவோட மகன் தர்மன், தர்மனோட மகன் உசனஸ். உசனஸ் 100 அஸ்வமேத வேள்விகள் பண்ணினவன். உசனஸ் மகன் ருச்சகன். ருச்சகனுக்கு 5 புதல்வர்கள். அவங்க பேரை சொல்கிறேன் கேள். அவங்க புருஜித், ருக்மன், ருக்மேஷு, பிருத்து, ஜாமகன். ஜாமகன் மனைவி சைபியை. அவனுக்கு மக்கட்பேறு இல்லை. அவன் தன்னோட மனைவி கிட்ட கொண்ட அச்சத்தினால மறுமணம் செய்துக்கல. ஒரு சமயம் அவன் தன்னோட பகைவனோட வீட்டில் இருந்து போஜியாங்கிற ஒரு கன்னிகையை எடுத்துட்டு வந்தான். அவனோட மனைவி சைபியை தேரில் அமர்ந்திருக்கிற அந்த பெண்ணை பார்த்து பெரும் சினத்தோட தன்னோட கணவன்கிட்ட கேட்டா, தேரில் நான் அமரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிற இவ யார் அப்படின்னு கேட்டா. ஜாமகன் இவ உன்னோட நாட்டு பெண்ணு சொன்னான். இதை கேட்ட சைபியை மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே தன்னோட கணவன்கிட்ட கேட்டா, நானும் மலடி, என்ன தவிர உங்களுக்கு வேற மனைவியும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப என்னோட மருமகள்ங்கிறது எப்படி? இதை கேட்ட ஜாமகன், அரசியே, உனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு இவன் மனைவியாவாள்னு சொன்னான். இப்படி ஜாமகன் சொல்ல முதல்ல இவனால் ஆராதிக்கப்பட்ட விஸ்வே தேவர்களும் பித்ரு தேவதைகளும் அப்படியே ஆகட்டும்னு ஆசிர்வதிச்சாங்க. அதனால் அவனோட மனைவி சைபியை கருத்தரித்து உரிய காலத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. அவனோட பேர் விதர்பன். அவன் அந்த கன்னிகையை கைப்பிடிச்சு மனம் முடிக்க அவள் சைபியோட மருமகள் ஆனான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.